Hello, good evening everyone. Sorry, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. Okay. Hello, right. So நம்ம இன்னைக்கு வந்து கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் புக்ல இருந்து பாஸ்ட் லைஃப்ஸ் அப்படிங்கிற சாப்டர்ல இருந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, நம்ம லாஸ்ட் 2 வீக்ஸை வந்து நம்ம வந்து ரீஇன்கார்னேஷன் பற்றி பார்த்தோம். ஸோ ரீஇன்கார்னேஷன் வந்து எதுக்கு அப்படின்னா நம்மளை வந்து ஒவ்வொரு லைஃப்லையும் வந்து நம்ம செய்த தவறுகளை சரி பண்ணிவிட்டு நம்மளை வந்து ஒரு பெட்டர் பர்சனாக ஆக்குறதுக்காக தான் நமக்கு அடுத்தடுத்த பிறவிகள் வந்து நமக்கு வந்து ஹையர் பீயிங்ஸால் கொடுக்கப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதை பற்றி நிறையா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் பார்த்தோம். லாஸ்ட் 2 வீக்ஸாக வந்து அவ்வளோவா வியூவர்ஸ் வந்து இல்லை. ஸோ அதை பார்க்காதவங்க யாராக இருந்தாங்க நீங்கள் ரெக்கார்டிங்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து பாஸ்ட் லைஃப் நம்ம கடந்த வாழ்க்கை அப்படின்னா ஸோ என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாக வந்து நம்ம பாஸ்ட் லைஃப் அப்படின்னாலே ஸோ நம்ம எல்லாருக்கும் வந்து என்ன தோணுது அப்படின்னா ஸோ இந்த மாதிரி வந்து இந்த நபரை வந்து நான் வந்து போன ஜென்மத்தில் வந்து நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து உண்மையாக என்ன அப்படிங்கிறத தான் வந்து இந்த சாப்டர் வந்து நமக்கு வந்து டோர்கம் சார் வந்து இந்த சாப்டர் மூலமாக சில உண்மைகளை வந்து நமக்கு வந்து ரிவீல் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் வந்து அதெல்லாம் நம்ம பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, அதனால் நன்மைகள் என்ன, அதனால் என்னென்ன தீமைகள், ஸோ அது எல்லாத்தையும் வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறாங்க. ஸோ பொதுவாக வந்து பாஸ்ட் லைஃப்னால் நம்ம வந்து என்ன செய்வோம், எனக்கு வந்து தெரியும் நான் போன ஜென்மத்தில் நான் இதெல்லாம் செஞ்சேன், ஸோ அதனால தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு வந்து இந்த மாதிரி இருக்குது, இந்த நபர்களை வந்து நான் வந்து பார்க்குறேன், இவங்க எனக்கு பிள்ளைகளாக வந்து பிறக்கிறாங்க, நான் இவங்களுக்கு பிள்ளையாக வந்து நம்ம பிறக்கிறோம், இவங்க இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பாக வருது அப்படிலாம் வந்து நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் வந்து முற்றிலுமான உண்மை வந்து கிடையாது. ஸோ டோர்க்கம் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா நம்மளோட இமேஜினேஷன் தான் அந்த இது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து உண்மை தான் அது. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு பிறவியில் வந்து சில லெசன்ஸை நம்ம கற்றுக்கிறதுக்காக ஸோ அவங்க வந்து நமக்கு வந்து பிள்ளைகளாக வந்து பிறக்கிறது, நம்ம அவங்களுக்கு பிள்ளைகளாக பிறக்கிறது, சகோதரிகளாக பிறக்கிறது, அல்லது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸாக பிறக்கிறது, ஸோ அதெல்லாமே வந்து ட்ரூ தான். ஆனால் நம்மளாலலாம் அதை வந்து நம்ம கண்டெல்லாம் பிடிக்க முடியாது. ஸோ அது எந்த பிறவியில் வந்து பிறக்கிறாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து நமக்கு வந்து தெரியாது. ஸோ அதே சமயத்தில் வந்து இந்த டோர்கம் சார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் பார்த்து சொல்கிறோம், அந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் யாராவது இன்வால்வ் ஆனாங்கன்னா நீங்கள் அந்த இதுக்கு வந்து அதை நீங்கள் வந்து செய்யாதீங்க, ஸோ அதை வந்து நீங்கள் வந்து போய் பார்க்காதீங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அது என்ன மாதிரி விளைவுகளை ஏற்படுத்தும்னு சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து கர்மா படி தான் இந்த பூமியில் வந்திருக்கோம். ஸோ அதை தான் வந்து இந்த கர்மா புக்கை பற்றி படிக்கும்போது ஃபுல்லாக நம்ம அதை பார்த்துட்டு வர்றோம். ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இந்த ஜோசியம் பார்க்குறவங்க, பாஸ்ட் லைஃப்பை பார்த்து சொல்கிறவங்க, ஹிப்னாட்டிசம் பண்ணுறவங்கெல்லாம் நம்ம கடவுள் லா ஆஃப் கர்மா நம்மளை படைச்சதை விட பெட்டர் பர்சன்ஸாக. ஸோ கடவுளுக்கு வந்து தெரியும் நம்மளை எந்த இடத்துல போய் பிறக்க வைக்கணும், என்ன பண்ண வைக்கணும், நம்ம என்ன பாடங்கள் படிக்க வைக்கணுங்கிறது வந்து கடவுளுக்கு தெரியும், கர்மாவுக்கு தெரியும். ஸோ அதை வந்து கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த அஸ்ட்ராலஜிஸ்ட்டு, இந்த ஹிப்னாட்டிஸ்ட்டு, இந்த ஆகாஷி ரெக்கார்ட்ஸை ரீட் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க, பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் தெரப்பி கொடுக்குறவங்கலாம் கடவுளோட இன்டெலிஜென்ட்டான பீப்புளா அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நமக்கு வந்து வரணும் அவங்கக்கிட்ட நம்ம போகிறதுக்கு வந்து நம்ம முன்னாடி. ஓகேயா? ஸோ அப்போ அந்த எச்சரிக்கைகளையும் நம்ம மீறி ஸோ அந்த மாதிரி வந்து நம்மளோட பாஸ்ட் லைஃப்பை நம்ம பார்க்குறதுக்கு முயற்சி செஞ்சு ஸோ யாரோ ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து பார்த்து சொன்னாங்க அப்படின்னா அந்த இதை நம்ம வந்து நம்பிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன நடக்கும்னு சொல்லி டோர்க்கம் இந்த புக்கில் போட்டிருக்காங்கன்னா இப்போ வந்து நம்மளோட லைஃப் வந்து கர்மாப்படி தான் நடக்குது. அதில் வந்து நமக்கு எந்த விதமான மாற்று கருத்து வந்து நமக்கு கிடையாது. ஸோ பாஸ்ட் லைஃப்பில் நம்ம என்ன பண்ணமோ அதுக்கு உண்டானது தான் நமக்கு வந்து நடந்துகிட்ருக்கு. ஸோ அதுபடி எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன நடக்கணுமோ அது வந்து கடவுளுக்கும் லா ஆஃப் கர்மாக்கும் ஸோ நம்மளோட இன்டெலிஜென்ஸ் நம்மளோட இன்ட்யூஷன்ஸ்க்கும் தெரியும். ஸோ அதுபடி நம்ம வந்து ஒரு பாதையில் வந்து நம்ம வந்து போய்கிட்டே இருப்போம். ஸோ அதுபடி நடந்துகிட்டே இருப்போம். ஸோ அதுக்கிடையில் வந்து ஸோ இவரை பார்த்தா எனக்கு போன பிறவியில் இவரை இப்போ பொதுவாக வந்து என்ன சொல்லுவாங்க, யாரோ ஒரு பர்சனை வந்து பிடிக்கல அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா ஸோ இந்த நபருக்கும் உங்களுக்கும் போன ஜென்மத்தில் ஏதோ ஒரு இது இருந்திருக்கு, அதனால தான் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இவரை பார்த்தா உங்களுக்கு வந்து பிடிக்கலை, அல்லது இந்த நபரை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது அப்படின்னா போன ஜென்மத்தில் இவங்க வந்து உங்கள் ஹஸ்பண்டாக இருந்திருப்பாங்க, உங்கள் ஒய்ஃபாக இருந்திருப்பாங்க அப்படின்னா நம்மளாம் வந்து இமேஜின் பண்ணி சொல்லுவோம். ஸோ அதெல்லாம் வந்து டோர்க்கம் வந்து இந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்கன்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது எல்லாமே வந்து உங்களோட இமேஜினேஷன் தான்.
ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கண்டுபிடிக்கவே முடியாது அப்படிங்கிறது வந்து மிக தெளிவாக வந்து சொல்லிட்டாங்க. ஆனால் அது வந்து நம்மளோட கான்ஷியஸ்னஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ கான்ஷியஸ்னஸ்னால் என்னது, நம்ம அதுபடி நம்ம செயல்படுவோம். ஆனால் நம்மளால் வந்து அது 100% வந்து ஸோ இதுதான் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம லைஃப் வந்து அதுபடி அப்படியே வந்து நம்ம வந்து போய்கிட்டு இருப்போம், நம்ம நபர்களை சந்திப்போம், எல்லாம் செய்வோம், நம்ம லைஃப்பில் நடக்கும். ஆனால் இவரை பார்த்தா நான் போன பிரிவில் இது அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளோட இமேஜினேஷன் தான், அது உண்மையே வந்து கிடையாது, நம்பவே நம்பாதீங்க அப்படிங்கிறத டோர்கம் சராதரன் வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு டீச்சர். அவர் வந்து ஒளிச்சு மறைச்சு அப்படிலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ இது கிடையாதுன்னா கிடையாதான், அதை நம்பாதீங்க, தட் இஸ் ஸ்டூபிடிட்டி அப்படிங்கிற வார்த்தையே வந்து அவர் நிறைய இடத்துல வந்து இந்த புக்கில் போட்டிருக்காரு. தட் இஸ் ஸ்டூபிடிட்டி, ஸ்டூபிட் பீப்புள் அப்படிலாம் வந்து போட்டிருப்பார். ஸோ அப்போ ஒரு வேளை வந்து நம்ம உங்களோட பாஸ்ட் லைஃப்லாம் இவங்க பார்த்தாங்க, இப்படி சொன்னாங்க, நீங்கள் இந்த போன பேரில் இப்படி இருந்தீங்க அப்படி இருந்தீங்கிறத நம்ம நம்பணும்னா நம்ம என்ன நடக்கும்னு சொல்லி டோர்கம் சராதரன் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து ஒரு டிவி வச்சுருக்கீங்க. ஸோ 20 இன்ச்சு டிவியோ இல்லை 50 இன்ச்சு டிவியோ 65 டிவியோ அல்லது உங்கள் வீட்டில் வந்து ஒரு பெரிய ஹோம் தியேட்டர் மாதிரி ஒரு ஸ்க்ரீனோ நீங்கள் வச்சுருக்கீங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் சினிமா தியேட்டரில் போய் நீங்கள் மூவி பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஸ்க்ரீன்லேயோ அல்லது அந்த மூவி ஸ்க்ரீன்லேயோ அல்லது அந்த டிவி ஸ்க்ரீன்லேயோ ஏதோ ஒரு ஷோ வந்து ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த ஷோக்கு மேலேயே இன்னொரு ஷோ ஓடுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உதாரணமாக வந்து ஜெயிலர் படம் அந்த ஸ்க்ரீனில் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. அந்த ஸ்க்ரீன்லேயே வந்து அதுக்கு மேலே வேட்டையன் படம், ரஜினிகாந்த் நடிச்ச படம் வேட்டையன் படமும் ஆஸ் அ ரஜினிகாந்த் ஃபேனா நமக்கு ஜெயிலர் படமும் பிடிக்கும், வேட்டையன் படமும் பிடிக்கும். ஆனால் ஒரே ஸ்க்ரீன்லேயே வந்து அட் அ டைமில் 2 மூவி சேர்ந்து ப்ளே ஆகி 2 வீடியோவும் நமக்கு தெரியுது, 2 ஆடியோவும் கேட்டால் நமக்கு என்ன மாதிரி இருக்கும்? ஸோ நம்ம தேட்டரை விட்டு வெளியே வரும்போது நம்ம பைத்தியம் பிடிச்சி தான் நம்ம வந்து வெளியே வருவோம். சேம் எஃபெக்ட் அதே வார்த்தை தான் டோர்க்கம் வந்து போட்டிருக்காங்க. அதே நான் இப்போ என்ன உங்களுக்கு இந்த ரஜினிகாந்த்ங்கிற வார்த்தை மட்டும் தான் அவர் வந்து போடலை. ஸோ அது மட்டும் தான் நான் சேர்த்தது, மற்ற எல்லாமே அவர் அப்படி போட்டிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து உங்கள் பாஸ்ட் லைஃப்பை வந்து நீங்கள் யார்கிட்டையாவது நீங்கள் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதை நீங்கள் நம்பிக்கிட்டு உங்களோட லைஃப்பை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா, ஸோ எப்படி வந்து ஒரே ஸ்க்ரீனில் 2 மூவியை நீங்கள் பார்த்தா நீங்கள் பைத்தியம் பிடிச்சி போவீங்களோ ஸோ அந்த மாதிரி ஆயிடுவீங்க அப்படிங்கிறவங்க சொல்கிறாங்க. ஸோ எப்படி ஆகும்னு சொல்கிறாங்க, இப்போ கடவுள் லாவ் ஆஃப் கர்மா வந்து நமக்கு சில இதை செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த பூமிக்கு வந்திருக்கோம், சில பாடங்களை கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம், நம்மளை லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கோம், அல்லது மனித சமுதாயத்துக்கு சேவை செய்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். அப்போ அந்த மாதிரி நம்ம செஞ்சு நம்மளோட லைஃப் வந்து அப்படியே போய்கிட்டே இருக்கும்போது இன்னொரு பர்சன் வந்து சொல்கிறத நம்ம நம்பி ஸோ இப்படி தான் இருக்கும், என்னோட பாஸ்ட் லைஃப் வந்து இந்த மாதிரி தான் இருந்திருக்கும், ஸோ அப்போ அதுபடி நம்ம வந்து வாழ ஆரம்பித்தோம்னா 2 விதமான சைமல்டேனியஸாக 2 விதமான வாழ்க்கையை நம்ம பேரலாக நம்ம வாழ ஆரம்பிப்போம். ஸோ கடவுள் நமக்கு விதித்த ஒரு வாழ்க்கையவோ நாம் கற்பனை செஞ்சுக்கிட்டபடிக்கு நம்ம வந்து வாழ்ந்துட்டுருப்போம். ஸோ உதாரணமாக நீங்கள் வந்து வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஒரு ஏரியாவில் இருக்கீங்க. ஸோ ஒருத்தவங்க வந்து உங்களை வந்து பாஸ்ட் லைஃப்பில் வந்து பார்த்து உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிறவங்க கூட நீங்கள் நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, நீங்கள் வந்து ஒரு சரியான ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கீங்க, அவங்க கூட யாருக்கிட்டையுமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அந்த பாஸ்ட் லைஃப்பை பார்த்து சொன்ன ஒரு ஆள் உங்கள் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டில் இருக்கிறவர் வந்து போன பிரிவில் வந்து உங்களுக்கு வந்து பயங்கரமான கெடுதல்லாம் வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இந்த பிரிவிலையும் வந்து உங்களை வந்து அந்த மாதிரி வந்து பண்ணுவார், உங்கள் கூடயே இருந்து நம்பிக்கை துரோகம் பண்ணுவாருங்கிற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க, அல்லது ஏதோ ஒரு இது நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்களும் அந்த ஆள் சொல்கிறத வந்து நீங்கள் நம்பிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த பர்சனை போய் நம்ம அடுத்த அந்த சொன்ன நொடியிலேருந்து அவரை நம்ம எதிரியாக வந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ வெளியில் நம்ம நல்லபடியாக நம்ம பேசுவோம், பட் உள்ளுக்குள்ளே வந்து அந்த நபர் நமக்கு சொன்ன ஞாபகம் வந்து அந்த பார்வையிலே வந்து அந்த நபரை வந்து நம்ம பார்த்துட்டே இருப்போம். அப்போ அந்த நம்மளோட இமேஜினேஷனே வந்து நம்மளை அந்த நபரை நோக்கின வேறு மாதிரியான ஒரு வாழ்க்கை முறையை நம்மளை அப்படியே வந்து கடத்தி வந்து நம்ம கொண்டு போய்கிட்டே இருக்கோம். இது வந்து ஒரு நபரை பற்றி சொன்னதுக்கு தான். ஸோ அந்த பாஸ்ட் லைஃப்பை பார்த்து சொன்னவங்க பல பேர் இந்த மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க, அல்லது பல இதை உங்களுக்கு சொல்லியிருந்தாங்கன்னா அது எல்லாத்தையும் நீங்கள் கற்பனை பண்ணி வாழ ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் 2 விதமான வாழ்க்கையை வந்து அப்படியே நீங்கள் வந்து வாழ்ந்துகிட்டே இருப்பீங்க. ஒரு கட்டத்தில் நீங்கள் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்துருவீங்க, அசைலமில் போய் சேர்ந்துருவீங்க, அப்படியே வந்து போட்டிருக்காங்க அசைலமில் போய் நீங்கள் வந்து சேர்ந்துருவீங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாஸ்ட் லைஃப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு வார்னிங் தான் இருந்தது. ஸோ நான் வந்து 4 இயர்ஸ் முன்னாடி வந்து டோர்க்கம் சராதரன் ஸ்கூல் வந்து ஜாயின் பண்ணும்போது அவங்க எனக்கு 2வது மீட்டில் என்னை வந்து ஸ்கூலில் சேர்த்துக்கிட்டோம், உங்களை ட்ரஸ்டியாக அக்செப்ட் பண்ணுறோம், உங்களுக்கு டோர்க்கம் சராதரன் எழுதின எல்லா புத்தகங்களையும் உங்களுக்கு கிளாஸ் கண்டக்ட் பண்ணுங்க, நாங்கள் ரைட்ஸ் கொடுக்குறோம்னு சொல்லும்போது அவங்க எனக்கு ஃபஸ்ட்டு கொடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, டெரட் கார்டு பார்க்கக்கூடாது, பாஸ்ட் லைஃப் ரெக்ரேஷன் ஆக்டிவிட்டியில் ஈடுபடக்கூடாது, ஹிப்னாட்டிசமில் நீங்கள் ஈடுபடக்கூடாதுன்னா என்னென்னா நானும் செய்யக்கூடாது, அந்த தெரப்பிக்கில் நானும் வந்து போகக்கூடாது,
ஸோ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து சொன்னாங்க. நான் பாஸ்ட் லைஃப்பை பார்க்குறேன், டெரட் கார்டு ரீடிங் நான் பார்க்குறேன், அல்லது பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன்ஸ்லாம் நான் பண்ணுறேன், அல்லது நான் அதில் இன்வால்வ் ஆகிறேங்கன்னா நீ எதுவுமே வந்து நீங்கள் வந்து செய்யக்கூடாது, நீங்கள் ப்ரெசென்ட்டில் தான் நீங்கள் வந்து வாழணுங்கிறதா எனக்கு அப்போலாம் வந்து புரியல. இவங்க எதுக்கிட்ட அப்படி சொல்கிறாங்க? இன்றைக்கி என்ன நம்ம இந்த டெரட் கார்டு பார்க்குறது, அஸ்ட்ராலஜி பார்க்குறதுலாம் ரொம்ப சாதாரணமானதானே, இவங்க ஏன் இப்படி சொல்கிறாங்கன்னு யோசிக்கும் போது ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் எனக்கு வந்து இதோடது தெரிஞ்சு. ஸோ இப்போ டோர்கம் வந்து ஒரு ஜஸ்டிஃபையபிள் ரீசன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையை வந்து எதிர்காலத்தை வச்சே தான் நீங்கள் வந்து அப்படியே கொண்டு போகணுமே தவிர பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் என்ன இருந்தீங்கிறத நீங்கள் பார்த்து நீங்கள் கொண்டு போகணுங்கிறது வந்து அவசியம் இல்லை அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று டீட்டெயிலாக அவரோட வார்த்தைகளே நம்ம வந்து ஸோ என்னென்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். These recordings do not interpret themselves as events but causes of future lives as frequencies which control the building of our personality bodies. So அப்போ நம்ம கடந்த கால பதிவுகள்ங்கிறது வந்து நம்மளோட ஃபிசிக்கல் பாடி, இமோஷனல் பாடி, மென்டல் பாடிலாம் என்ன மாதிரி இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கான பதிவுகள். அதுபடி தான் நம்மளோட பாடி எல்லாமே பில்ட் ஆகி நம்மளோட எதிர்கால வாழ்க்கையானது வந்து வடிவமைக்கப்பட்டு அது வந்து வரும் அப்படிங்கிறது வந்து டோர்கம் சார் வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நம்மளோட சாலிஸ்ன்னு சொல்லி நம்மளோட 12வது சக்கரம் ஒன்று இருக்குது, அங்கே கொஞ்சம் அதோட பதிவுகள் இருக்கும். ஸோ நம்மளோட இன்னும் சில பகுதிகளில் அதோட ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் வந்து நம்மளோட பாஸ்ட் லைஃப்பை பற்றின பதிவுகள் இருக்கும். ஸோ அதுபடி வந்து நம்ம அப்பப்போ நம்ம வந்து செயல்பட்டுகிட்டே இருப்போம். ஆனால் இப்போ சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து என்னன்னா ஒரு குப்பை தொட்டி மாதிரி. ஸோ யாராவது வந்து குப்பை தொட்டி போய் நோண்டி பார்ப்பாங்களா? ஸோ குப்பை தொட்டி நோண்டி பார்த்தா என்ன ஆகும்? ஸோ அது வந்து பேட் ஸ்மெல் தான் வரும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அப்போ அந்த சப்கான்ஷியஸ் மைண்டெல்லாம் நம்ம நோண்டி பார்த்து அதை வெளியே எடுத்தோன்னா அது தேவையற்ற பலவிதமான எதிர்மறை விளைவுகளை வந்து நம்ம லைஃப்பில் வந்து கொண்டு வந்து விட்டுரும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ யார் தான் வந்து அப்போ பாஸ்ட் லைஃப்பை பார்க்குறது அப்படின்னா ஒரு பெரிய குருமார்கள் மட்டும்தான் வந்து தேவைப்படுறவங்களோட பாஸ்ட் லைஃப் வந்து பார்ப்பாங்க. ஸோ அப்போ கூட வந்து அவங்க வந்து அந்த நபர்கிட்ட வந்து உன்னோட பாஸ்ட் லைஃப்பில் நீ இப்படி இருந்தாங்கிறதெல்லாம் வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ எதுக்காக பாஸ்ட் லைஃப்பை பார்க்குறாங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மனித சமுதாயத்துக்கு இவங்களோட கடந்த கால வாழ்க்கை வந்து ஏதாவது வந்து இப்போ இருக்கக்கூடிய வாழ்க்கைக்கு ஏதாவது உதவிகரமாக இருக்குங்கிற பர்பஸ்க்காக மட்டும்தான் பார்ப்பாங்களே தவிர ஸோ வேறு எதுக்காக வந்து அதை வந்து பார்க்க மாட்டாங்க அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ அப்போ கடவுள் வந்து ஸோ இங்கே இந்த புக்கில் என்ன போட்டிருக்காங்க, நேச்சர் கவர்ஸ் பாஸ்ட் லைஃப்ஸ் ஃபார் மெனி ரீசன்ஸ். அதாவது இயற்கை வந்து பல காரணங்களுக்காக நம்மளோட பாஸ்ட் லைஃப்பை வந்து மறைச்சி வச்சிருக்கு. ஸோ நம்ம இங்கே வந்து அந்த நேச்சருங்கிறத கடவுள்னு சொல்லி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேயா? ஸோ அப்போ இது எதுக்கு அப்படின்னா it prevents occupying a person with the past but instead enables him to forge forward the future without being directly influenced by past events, relationship and failures or defects or victories. இப்போ ஒருவேளை வந்து உங்களோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் இருந்தீங்க, இப்படி தான் இருக்கீங்க, நீங்கள் வந்து அப்போ அதை டிபெண்ட் பண்ணி உங்களோட எதிர்கால வேலை இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ நம்ம ஏதாவது வந்து நம்மளோட வாழ்க்கையில் வந்து நம்ம ஏதாவது ஸ்டெப் எடுப்போமா? நீங்கள் யோசித்து பாருங்கள். ஸோ இப்போ இந்த புத்தகத்தில் வந்து ஒரு இதில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு லேடி வந்து என்ன பண்ணாங்களா, ஒரு பாஸ்ட் லைஃப் தெரப்பிஸ்ட்டை போய் ஸோ அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றி வந்து பார்க்கும்போது ஸோ அந்த பர்சன் வந்து என்ன சொல்லிட்டாரா, இப்போ உங்களுக்கு ஹஸ்பண்டாக வந்திருக்கிறவர் உங்களை ப்ரீவியஸ் இன்கார்னேஷனில் வந்து உங்களை கொலை பண்ணவர், ஸோ ஏதோ ஒரு கர்மாப்படி இந்த பிரிவிலேயே அவரே வந்து உங்களுக்கு வந்து ஹஸ்பண்டாக வந்து பிறந்திருக்காருன்னு சொன்னோன்னே அந்த லேடி வந்து அவர் சொன்னதை வந்து ஆழமாக நம்பிட்டு ஸோ அந்த பார்வையிலே அந்த ஹஸ்பண்டை வந்து அவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்களாம். இந்த ஆள் தானே என்னை வந்து கொலை பண்ணார், இந்த ஆள் தானே என்னை வந்து கொலை பண்ணாருங்கிற அந்த பார்வையிலே பார்க்க ஆரம்பிச்சு ஸோ காரணமே இல்லாமல் வந்து அந்த நபரை வந்து வெறுத்துட்டு ஸோ டைவர்ஸ் வரைக்கும் வந்து போயிட்டாங்களாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து 3 குழந்தைகள் இருந்துச்சா. ஸோ அந்த குழந்தைங்களை பார்க்கும்போது கூட வந்து அவங்களுக்கு வந்து இந்த ஆள் இப்போ கொலை பண்ணவர் நம்மளை போன பிரிவில் இந்த ஆள் தானே கொலை பண்ணார், அவருக்கு பிறந்த இந்த பிள்ளைங்க தானே சொல்லி ஸோ அந்த பிள்ளைங்களையும் வந்து அவங்க வந்து பயங்கரமாக வந்து வெறுக்க ஆரம்பிச்சு அவங்க வாழ்க்கையே வந்து ஒரு சூனியமாக வந்து போயிடுச்சு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இப்போ நம்ம எல்லாருக்குமே ஜென்ரல் நாலேஜாக வந்து என்ன தெரியும், ஸோ இப்போ இன்றைக்கி எனக்கு வந்து பிரதர்ஸாவோ சிஸ்டர்ஸாவோ இருக்கிறவங்க எல்லாருமே வந்து போன பிரிவில் எனக்கு வந்து ஏதோ வந்து செஞ்சதுனால தான் வந்து பிறந்திருக்கோங்கிறது நம்ம ஸோ நானே அப்படி தான் வந்து நம்பியிருக்கேன். ஸோ நம்ம அது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் அவங்க வந்து நமக்கு வந்து பிரதராக இருக்காங்க, சிஸ்டராக இருக்காங்க, ஒய்ஃபாக இருக்காங்க, அல்லது சிஸ்டர் இன் லாவாக இருக்காங்க, பிரதர் இன் லாவாக இருக்காங்களா நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஸோ 2 சான்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஸோ இந்த நபர் தான் வந்து நமக்கு பாஸ்ட் லைஃப்பில் இந்த மாதிரி தான் இருந்தாங்க, அவங்க இப்படி தான் இப்போ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்மகிட்ட இருக்காங்கங்கிறத வந்து ஒருவேளை நமக்கு தெரிய வந்துச்சுன்னா, அல்லது வந்து
யாரோ ஒரு இந்த பாஸ்ட் லைஃப் தெரப்பி, இந்த ஹிப்னாட்டிக் தெரப்பி பண்ணுறவங்களாம், இந்த டரட் கார்ட் ரீட் பண்ணுறவங்களாம் கண்டுபிடிச்சு நமக்கு சொன்னாங்கன்னா நமக்கு வந்து அந்த பர்சன் மேலே வந்து ஒரு ஹேட்ரடு இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஜெலஸ் வந்து நமக்கு வந்து அவங்களுக்கு வந்து அவங்க மேலே வந்து நம்ம உருவாக்கிக்கிட்டே இருப்போம். ஸோ ஒரு பழி உணர்ச்சியும் வந்து நம்ம வந்து அவங்க மேலே வந்து நம்ம வந்து வச்சுக்கிட்டே இருப்போம். அவங்க மேலே நம்ம வந்து ஒரு பழி, அவங்க என்னதான் இருந்தாலும் போன பிறவியில் இந்த ஆள் வந்து நமக்கு இதெல்லாம் வந்து செஞ்சார்ல, நம்ம இவரை ஒரு சமயம் பார்த்து இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற அந்த பழி உணர்ச்சியோடய வந்து நம்ம வந்து இருந்துகிட்டே இருப்போம். ஸோ அல்லது வந்து கடவுள் வந்து நமக்கு வந்து என்ன மாதிரி ஒரு விதிச்சு கொடுத்துருக்காங்களோ ஸோ அதன் மேலே நம்ம நம்பிக்காமல், இல்லை இந்த ஆள் வந்து நமக்கு வந்து பாஸ்ட் லைஃப்பில் நம்ம கூட நம்ம இப்படி இருந்தனால தான் வந்து பிறந்திருக்காரு, இவர் நம்மளை இதெல்லாம் வந்து செய்வார், நம்ம இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு கடவுள் நமக்கு என்ன போட்டு கொடுத்துருக்காரோ அந்த பாதையில் போகாமல் நமக்கு நாமே வந்து ஒரு பாதையை போட்டுட்டு நம்ம வேற எங்கேயோ நம்ம லைஃப் வந்து போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த காரணங்களால் நம்ம வந்து எந்த ஒரு பாஸ்ட் லைஃபோ எதுக்குமே நம்ம வந்து போகக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த லேடி வந்து இந்த மாதிரி தன்னோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து இந்த நபர் தான் என்னை வந்து கொலை பண்ணார், அவர் இந்த பிறவியில் எனக்கு ஹஸ்பண்டாக பிறந்திருக்காருங்கிற அந்த விஷயம் வந்து அது உண்மையோ பொய்யோ அதுக்கு தெரிஞ்ச அந்த நொடியிலேருந்து கம்ப்ளீட்டாக அந்த லேடியோட வாழ்க்கை, அந்த குடும்பத்தோட அட்மாஸ்பியரே வந்து டோட்டலாக வந்து எதிர் திசையில் வந்து நெகட்டிவாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சு ஸோ அவங்க லைஃபே வந்து டிசாஸ்டரில் வந்து போய் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே டோர்கம் சராதன் வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ உங்களோட நம்ம பொதுவாக எதுக்காக வந்து நம்ம வந்து அந்த பாஸ்ட் லைஃபெல்லாம் நம்ம பார்க்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறத நம்ம விரும்புகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பரவலாக வந்து உங்கள் லைஃப்பில் வந்து இந்த ப்ராப்ளம்லாம் இருக்கா, ஸோ இது வந்து நீங்கள் பாஸ்ட் லைஃப்பில் நீங்கள் வந்து செஞ்சதுனால தான் நீங்கள் இந்த மாதிரி வந்திருக்கீங்க, நீங்கள் வந்து ஸோ நானே வந்து கேள்விப்பட்டிருக்கேன், நீ போன பிறவியில் இவர் வந்து ஒரு வாரியராக இருந்தார், இவர் நிறையா பேரை வந்து இவர் மர்டர் வந்து பண்ணியிருக்காரு, ஸோ அதனால தான் இந்த பிறவியில் வந்து இவருக்கு கை கால் வந்து அவரால் யூஸ் பண்ண முடியாமல் இருக்குது, இந்த உடல் குறைபாடோட பிறந்திருக்காரு, ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நிறையா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நீங்கள் அதுலேருந்து நீங்கள் வரணுன்னா நீங்கள் இப்படிலாம் பண்ணணும் அப்படிலாம் பண்ணணும்னு சொல்லி நிறையா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ டோர்கம் சார் நீங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா, உங்களை படைத்த கடவுளும் லாவா ஆஃப் கர்மாவும் உங்களை விட வந்து நீங்கள் கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு இன்டெலிஜென்ட் பீப்புள். ஸோ அதை நீங்கள் சூப்பர் சீட் பண்ணிவிட்டு கடவுளும் லாவா ஆஃப் கர்மாவும் படைத்த ஒரு பிறப்பை நீங்கள் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நீங்கள் புத்திசாலிகளாக இருந்தால் மட்டும்தான் ஸோ அதெல்லாம் உண்மைங்கிறத வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால் வந்து நம்ம லைஃப்பில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்தால் நம்மளோட ரீசன் அண்ட் லாஜிக் பவர், நம்மளோட இன்ட்யூஷன் அண்ட் லாஜிக் பவரை யூஸ் பண்ணி ஸோ அதை எப்படி அந்த ப்ராப்ளத்தை வந்து வெளியே வரணுங்கிறதா நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியுமே தவிர, ஸோ நம்ம பாஸ்ட் லைஃப்பில் நம்ம வந்து போனோம், இதை வந்து நம்ம பார்த்தோம், அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ அது வந்து உங்களுக்கு பிரச்சனையை தான் வந்து கொடுக்குங்கிறத சொன்னாங்க. ஸோ ஆக்சுவலாக வந்து நான் 4 இயர்ஸ் முன்னாடி டோர்கம் ஸ்கூலில் சேரும் போது எனக்கு என்ன வார்னிங் கொடுத்தாங்க, நீங்கள் டெரட் கார்டெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் நான் அதையும் மீறி ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி வந்து டெரட் கார்டு வந்து நான் வந்து பார்த்தேன். ஸோ அவங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்டு, ஸோ சரி பார்க்குறேன்னு சொன்னாங்களா, பார்ப்போன்னு சொல்லி பார்த்தப்ப ஸோ எனக்கு வந்து எங்கள் ஃபேமிலி கூட வந்து சில ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம்லாம் இருக்கும்போது அந்த டெரட் கார்டில் பார்க்கும்போது வந்து அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து அவங்க உங்களுக்கு சால்வே வந்து பண்ணியே கொடுக்க மாட்டாங்க, ஸோ உங்களுக்கு நிறைய இதனால் வந்து ப்ராப்ளம் தான் வருங்கிறத வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ நம்ம ஸ்டூபிடிட்டியாக நம்ம அதை நம்ப போய் என்ன ஆகுது அப்படின்னா, ஒருவேளை வந்து நிஜமாவே வந்து நமக்கு யார் கூட ப்ராப்ளம் இருக்கோ அவங்க நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு செய்கைகளை ஒரு அறிகுறிகளை கொடுத்தாங்கன்னா கூட நம்ம வந்து இல்லையே, நம்ம டெரட் காமில் வந்து நமக்கு டெரட் கார்டில் அவங்க அது சொல்லியிருக்காங்களே, இவங்க என்ன பண்ணாலும் நமக்கு வந்து சரியாக வரமாட்டாங்கன்னு சொல்லி ஸோ அந்த பார்வையிலேயே வந்து நம்ம அந்த பிரச்சனையை வந்து அப்ரோச் பண்ணுவோம். ஸோ ஒரு அஸ்ட்ராலஜியில் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸோ அவங்க சில இதில் வந்து சொல்லலாம், இல்லை இவங்க வந்து என்ன பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து இது மாதிரி செய்ய மாட்டாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்க சொல்கிறத நம்பி அந்த பார்வையிலே அந்த ப்ராப்ளத்தை நம்ம அப்ரோச் பண்ணும்போது அது நிஜமாவே வந்து நேச்சுரலாகவே சால்வ் ஆகிற இருந்தால் கூட இல்லை என்னோட அஸ்ட்ராலஜிஸ்ட், என்னோட டெரட் காம் பண்ணுறவங்க, என்னோட ஹிப்னாட்டிசம் எனக்கு பண்ணுறவங்க, பாஸ்ட் லைஃப் ரெக்ரஷன் தெரப்பி பண்ணுறவங்க அதை சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம அவங்க சொன்னதே முழுமையாக நம்பி நிஜமாவே ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆகிற மாதிரி இருந்தால் கூட நம்ம அதை சால்வ் ஆகாமல் ஆக்கிடுவோங்கிறதா இங்கே வந்து போட்டிருக்காங்க. When people have problems with each other, they can solve them through their reason and logic, tolerance, forgiveness and the wisdom that they have now in their hands. So அப்போ அந்த உங்களோட லாஜிக் பவர், ரீசன் பவரை யூஸ் பண்ண சொல்கிறாங்க, டாலரன்ஸை யூஸ் பண்ண சொல்கிறாங்க, ஃபர்கிவ்னஸை யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அக்யூமுலேட்டட் நாலேஜான விஸ்டம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். நீங்கள் டெரட் கார்டையோ அஸ்ட்ராலஜியவோ அல்லது வந்து பாஸ்ட் லைஃப் ரெக்ரெசிவ் தெரப்பியவோ ஹிப்னாட்டிக்ஸையோ நோக்கி நீங்கள் வந்து போகாதீங்க. ஸோ அப்போ அப்படின்னா வந்து அஸ்ட்ராலஜிலாம் வந்து பொய்யா அப்படின்னா அஸ்ட்ராலஜிலாம் வந்து பொய்யே வந்து கிடையாது, அது 100% வந்து உண்மை தான். ஆனால் அது எங்கே வந்து அதுக்கு
ப்ராப்ளம் வருதுன்னா நம்ம 100% அந்த அஸ்ட்ராலஜியை மட்டுமே நம்பி நம்ம எல்லா செயல்களையும் நம்ம செய்யும் போது நம்ம அதுக்கு வந்து நம்ம போய் அடிமையாயிரும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட எந்த செயலையுமே வந்து அந்த அஸ்ட்ராலஜிஸ்டோட ஒப்பீனியன் கேட்காம நம்ம செய்ய முடியாத அளவுக்கு நம்ம வந்து அடிக்ட் ஆயிடும். ஸோ அஸ்ட்ராலஜியை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எப்படி சாப்பாட்டில் வந்து ஒரு பிக்கில் எப்படி யூஸ் பண்ணுறோமோ, ஸோ ஒரு ஊறுகாய் மாதிரி தொட்டுக்கிறோமோ, ஒரு சின்ன ரெஃபரன்ஸ்க்கு ஓகே இப்போ நம்ம வந்து ஒரு ஊருக்கு ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கும்போது போகிறவள்ள எங்கேயாவது நிப்பாட்டி நமக்கு இங்கே வந்து சென்னை நான் போகிறேன்னா சென்னை போகிற பாதை நமக்கு வந்து தெரியும். ஸோ போய்கிட்டே இருக்கும்போது சம்டைம்ஸ் என்ன பண்ணுவோம், என்னங்க இந்த ரூட் இப்படி தான் நம்ம போகணுமான்னு அந்த ரோட்டில் யாரோ ஒருத்தவன்ட்ட கேட்குற மாதிரிலாம் அவ்வளோதான். அந்த அளவுக்கு நம்ம வச்சுக்கிட்டு ஒரு சின்ன சின்ன ரெஃபரன்ஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கணுமே தவிர முழுக்க அந்த அஸ்ட்ராலஜி அல்ல இன்னும் சில தெரபிஸ்ட்டை நம்பினோன்னா நம்ம அசைலமில் தான் போய் சேருவோம்னு சொல்லி டோர்க்கம் வந்து இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரீசன்னால நம்மளோட பாஸ்ட் லைஃப்பை வந்து நம்ம பார்க்குறத கவர் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ரெண்டாவது வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, so it prevents the opening of sources of information that often cannot be stopped, thus making a person live in the past and forget about his present duties, responsibilities and problems. அதாவது வந்து சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம இந்த செஷன் ஸ்டார்டிங் நிறைய பேர் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்தவங்கன்னா தயவுசெய்து ரெக்கார்டிங் பார்த்துக்கோங்க. ஃபேஸ்புக் ரெக்கார்டிங் இருக்குன்னு ஒரு 1 ஹவரில் யூடியூப்பில் அப்லோட் பண்ணவே வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம இந்த செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொன்னோம், நம்மளோட பாஸ்ட் லைஃப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து நம்மளோட 12th சக்கரால இருக்குது, நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டில் இருக்குது, ஸோ இன்னும் சில பகுதிகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து சொன்னோம். சப்கான்ஷியஸ் மைண்டை பொறுத்த வரைக்கும் வந்து டோர்க்கம் சார் அதில் வந்து என்ன போட்டிருக்காங்க அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 பிறவிகளில் நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்கோமோ அந்த எண்ணங்கள் உணர்வுகள் அந்த நம்மளோட ஆக்ஷன் சம்மந்தப்பட்ட பதிவுகள் எல்லாமே நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்டுக்குள்ள வந்து இருக்கும். ஸோ அது அப்பப்போ எப்பப்போ வரணுமோ அப்பப்போ வந்து அது வந்து வெளியில் வரும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம இந்த டெரட் கார்டை ஏன்டா திருப்பி அதை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, ஏன்னா அதை நம்ம செய்யக்கூடாதுங்கிறக்காக வந்து சொல்கிறோம். அப்போ இந்த மாதிரியான இந்த டெரட் கார்டு, ஹிப்னாட்டிஸ் தெரப்பிஸ், பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன் பண்ணுறவங்க, ஸோ இவங்க மூலமாலாம் நம்ம போய் அதை நம்ம நோண்டி நம்ம வந்து பார்க்கும்போது தேன் கூட்டில் கையை வச்சா என்ன ஆகும், சும்மா அப்படியே சுற்றிட்டே இருக்கிற தேன் வந்து அட் அ டைமில் வந்து ஆயிரக்கணக்கான தேனீகள் வந்து அப்படி செதறடிச்சு வந்து நம்ம மேலே வந்து பயங்கரமான தாக்குதல்களை வந்து உண்டுபடுத்தும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து அந்த சப்கான்ஷியஸ் மைண்டுங்கிறது வந்து ஒரு ஒரு ப்ரெஷர் குக்கரை வந்து அப்படி டைட்டாக மூடி வச்ச மாதிரி. ஸோ அதை போய் நம்ம வந்து தொட்டோம் அப்படின்னா அதுக்குள்ள வந்து நிறைய விஷயங்கள் வந்து கிளம்பி வந்து ஸோ நம்ம ப்ரெசண்ட்டாக நம்ம லைஃப்பில் நம்ம என்னென்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் டியூட்டிஸ்லாம் இருக்கோ அது எதையுமே நம்ம நிறைவேற்ற முடியாமல் போய் 1000 ஜென்மங்களா நம்ம சேர்த்து வச்சிருந்தது எல்லாமே வந்து இன்னும் எத்தனையோ பிறவிகளாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயத்த எல்லாத்தையும் இங்கே கொண்டாந்து அதை வந்து விட்டுட்டு ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம லைஃபே வந்து நம்ம வந்து தொலைச்சிருவோம். ஸோ அந்த ரீசனால் அதை வந்து நம்ம வந்து தொடவே கூடாது, அதை பற்றி நம்ம வந்து போகவே கூடாது. ஸோ கடவுளுக்கும் லாவ் ஆஃப் கர்மாக்கும் தெரியும் நம்ம எந்த ப்ரெஷரில் அதை ரிலீஸ் பண்ணி நமக்கு வந்து விடணும், நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிறது அதுக்கு வந்து தெரியும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க, ஸோ சில பேர் வந்து இல்லை நான் இந்த போன பிறவியில் நான் இந்த மாதிரி தான் இருந்தேன், ஸோ எனக்கு தெளிவாக வந்து எனக்கு வந்து தெரியும். ஸோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து டோர்க்கம் சராதன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதை எதையுமே நீங்கள் நம்பிக்காதீங்க, நம்பிட்டு இந்த மாதிரி உங்கள் லைஃப்பை கெடுத்துக்காதீங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இன்னொன்று வந்து சம்டைம்ஸ் வந்து நம்மளோட பாஸ்ட் லைஃப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளோட ட்ரீம்ஸ் வழியாகவும் நாம் சம்டைம்ஸ் வந்து நம்ம சும்மா உட்காந்து இமேஜின் ஏதாவது நம்ம பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா, நம்மளாம் ஏதாவது ஒரு இமேஜினேஷன், ஸோ நான் இந்த மாதிரி பண்ணணும், இப்படி இருக்கணும், நான் இப்படி செய்யணும், அப்படி செய்யணுங்கிறது அது எல்லாமே வந்து நம்ம பாஸ்ட் லைஃப் சம்மந்தப்பட்டதாக கூட இருக்கலாம். ஸோ எப்படி வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரை நம்ம அப்போ சொன்ன நம்ம டைட்டாக மூடி வச்சோம்னா அது அப்படி ரிலீஸ் ஆகுதோ அது மாதிரி வந்து சம்டைம்ஸ் வந்து நம்ம பாஸ்ட் லைஃப் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம ட்ரீம்ஸ் வழியாகவும் நம்ம சும்மா சாதாரணமாக நம்ம ஒரு இமேஜினேஷன் பண்ணுறது மூலமாகவும் அது வந்து சம்டைம்ஸ் வந்து அப்படியே வெளியில் வந்து வரலாம். ஸோ அது உங்களுக்கு ஹை இன்டெலிஜென்ஸ் இருந்துச்சுன்னா ஸோ ஓகே இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அதை விட்டுட்டு நீங்களாக ஃபோர்ஸ்ஃபுல்லாக போய் நீங்கள் வந்து தேடும் போது ஸோ டோர்க்கம் வந்து இங்கே வந்து என்ன போட்டிருக்காங்க, ஸோ இப்போ வந்து உதாரணமாக வந்து ஒரு பர்சன் வந்து 2002 வருஷம் வந்து ஒரு பாஸ்ட் லைஃப்பில் நான் என்னவா இருந்தேன் அப்படிங்கிறத வந்து யாருக்கிட்டையோ ஒரு கேட்டுக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ அவங்க சொல்லலாம், இல்லைங்க நீங்கள் வந்து ஒரு நாட்டோட இளவரசராக இருந்தீங்க, அல்லது வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு பிறவியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிலச்சுவான்தாராக இருந்தீங்க, அல்லது ஏதோ ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த பர்சன் வந்து நம்பிட்டு ஸோ அந்த பதிவானது வந்து அவங்களோட இமோஷனல் மென்டல் பாடி அவங்க பிரெயின்லலாம் போய் ஸ்டோர் ஆயிரும். ஸோ அவங்க அந்த இன்சிடென்ட்டே மறந்துட்டு ஒரு 15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு கூட
அது அவங்களுக்கு வந்து ஆமாம் நம்ம போன பிறகு அவங்க அதையே நினச்சிட்டு இருந்தனால அவங்களோட சட்டில் பாடிஸ்லாம் போய் ஸ்டோர் ஆனதுனால ஒரு 15-20 வருஷம் கழிச்சு ஆமாம் நம்ம போன பிறவியில் வந்து நான் வந்து ராஜாவாக இருந்தேன், நான் போன பிறவியில் வந்து ஒரு பெரிய நிலச்சுவார்ந்தாராக இருந்தேன். ஸோ அந்த மாதிரி வந்து அது உண்மைன்னு சொல்லி அவங்க வந்து நினச்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ கடவுளோட சித்தப்படியும் கர்மாப்படியும் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையானது வந்து டீவியேட் ஆகி நம்ம வேற மாதிரியான வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிப்போம். ஸோ அப்போ அங்கே வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடுவோம் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. மென்டல் ஆயிரும். திருப்பி அவர் அதை தான் வந்து போட்டிருக்காரு, நீங்கள் மென்டல் ஆயிடுவீங்க, அசைலமில் போய் நீங்கள் வந்து சேர்ந்துருவீங்கன்னு நான் அதை சொல்லலை. ஸோ அந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஆகாஷிக் ரெக்கார்ட்னா பாஸ்ட் லைஃப் ரெக்கார்ட்ஸ் தான் ஆகாஷிக் ரெக்கார்ட்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ஆகாஷிக் ரெக்கார்டை நான் பார்த்து சொல்கிறேன்றாங்க. இது ஒன்றும் இல்லை, இந்த ஹிப்னாட்டிசம் இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனோட ஒரு டீசெண்டான வார்த்தை தான் அது ஆகாஷிக் ரெக்கார்டுங்கிறது. இந்த ஆகாஷிக் அதெல்லாம் வந்து யார் டீல் பண்ணுவாங்க அப்படின்னா நம்மளோட குருமார்களும் நம்ம கண்ணுக்கு தெரியாத இன்விசிபிள் ஹையர் பீயிங்ஸ் மட்டுமே டீல் பண்ணக்கூடிய பிளேன்ஸு. அதை நம்மள மாதிரியான மனிதர்கள்லாம் அதை பற்றி நம்ம பேசவே வந்து கூடாது. அதனால் யாராவது வந்து இந்த ஆகாஷிக் ரெக்கார்டை பார்க்குறேன் அது பண்ணுறேன்னா அந்த பக்கமே வந்து நீங்கள் வந்து போகாதீங்க. So, an Akashi record contains hundreds of leaves which may suddenly reach an individual and devastate in his life with tremendous confusion, banning his sanity and imbalance. So, அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்து ஸோ எங்கேயோ போய் வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து ஏதோ ஒன்று செய்கிறது மூலமாக அது வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கையை வாழணுமோ அதை தாண்டி நிறைய ப்ரெஷர்ஸ் வந்து நம்மளோட லைஃபுக்குள்ள வந்து வர ஆரம்பிச்சு நம்மளோட சட்டில் பாடிஸே வந்து பயங்கரமாக அஃபெக்ட் ஆகி நம்ம இம்பேலன்ஸாக வந்து நம்ம வந்து ஆயிடுவோம். அதனால அதெல்லாம் வந்து முயற்சிக்காதீங்க. ஸோ அதெல்லாம் வந்து சில விஷயங்கள் தேவையில்லைன்னா டோரை க்ளோஸ் பண்ணி ப்ரெஷர் பண்ணி மூடி வச்சுருப்பாங்க. அதுவாகவே உங்களோட ட்ரீம்லையோ அல்லது வந்து ஏதோ ஒரு விதத்தில் அது உங்களுக்காக வந்து வெளியே வரலாம். அல்லது வந்து ஒரு தேவை இருக்கும்போது இப்போ லைஃப்பில் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட சோலார் ஏஞ்சல் அல்லது நம்மளோட ஹையர் பீயிங்ஸ் அல்லது நம்மளோட லார்ட் ஆஃப் கர்மா அதை லேசாக ரிலீஸ் பண்ணிவிட்டு நமக்கு ஒரு சில ரிவிலேஷன்ஸ் மாதிரி காமிச்சு நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம்ன்றதை வந்து சொல்லுவாங்க. ஸோ எனக்கு கூட வந்து ஒரு 2 years முன்னாடி வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட வந்து ப்ராப்பர்ட்டி சம்மந்தமாக நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போது அது வந்து கோர்ட்டுக்கெலாம் அந்த கேஸ் வந்து போனப்போ ஸோ நம்ம ஒரு 3-4-5 months வந்து அது சம்மந்தமாக அழைச்சிட்டே இருந்தோம். ஸோ அப்போ ஒன் பர்டிகுலர் டேயில் வந்து இன்றைக்கி 10 மணிக்கு வந்து கோர்ட்டில் ஸோ ஒரு முக்கியமான இஷ்யூவாக நம்ம இது சம்மந்தமாக நம்ம வந்து பண்ணணும். ஸோ அப்போ நான் காலையில் எந்திரிக்கும் போதே நிறைய கோபத்தோடு எந்திரிச்சு ஸோ நம்மளை இந்த மாதிரி இவங்க வந்து பண்ணிட்டாங்க, இவங்களை நம்ம விடவே கூடாது, நமக்கு வந்து இவங்க நமக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க, ஸோ இவங்களை என்ன பண்ணுறேன் பாரு அப்படிங்கிறது தான் நான் நிஜமாவே 6 o'clock எந்திரிச்சேன். ஸோ எந்திரிச்சு உட்காந்துட்டே இருக்கோம். ஒரு 6:30 7 o'clock 7:15 ஆகுது. ஸோ நீங்கள் என்னாலே அந்த நம்ப முடியல. ஸோ என்ன அறியாமே நான் எந்திரிச்சு போய் டோர்கம் சராதரின் புக்ஸ் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 80-90 புக்ஸ் வச்சுருக்கேன். அதில் ஒரு ஒன் பர்டிகுலர் புக்கை நான் எடுத்து சும்மா அந்த டைமில் அந்த புக்கை படிக்க வேண்டியதே இல்லை, நான் படிக்கிற மனநிலையிலே இல்லை. ஸோ அவங்க மேலெல்லாம் பயங்கரமான கோவத்தில் இருந்தேன். ஸோ சும்மா வந்து அந்த புக்கை எடுத்து படிக்கும்போது அவர் டோர்க்கம் என்ன போட்டிருக்காருன்னா ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணுற பர்சனுக்கு வந்து எந்த விதமான கோர்ட்டு கேசஸோ போலீஸ் கேசஸோ இருக்கக்கூடாது. ஸோ கோர்ட்டு கேசஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து சைக்கு கேட்டால் கூட எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட் வந்து அந்த தான். ஸோ அந்த கோர்ட்டு கேசஸ்லாம் உங்களை இன்வால்வ் பண்ணக்கூடாதுங்கிறத அந்த டாபிக் வந்து பார்த்தேன். ஐயோ என்னடா அது இவர் வந்து இப்படி போட்டிருக்காரு, நம்ம இன்றைக்கி தான் போய் வந்து இன்றைக்கி போய் இவங்களை உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு நம்ம நினச்சிருக்கோம், நம்மளை இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்களேன்னு சொல்லிட்டு ஸோ 6 o'clock வந்து பயங்கர கோவத்தோடு எந்திரிச்சேன். நான் வந்து ஒரு 7:30 7:45க்கு கம்ப்ளீட்டாக அந்த கேஸே நமக்கு வேணவே வேணாம், அதை நம்ம கம்ப்ளீட்டாக வித்ட்ரா பண்ணிடுவோங்கிற மனநிலைக்கு வந்துட்டு ஸோ 10 மணிக்கு போய் வந்து அந்த கோர்ட்டில் போய் அதை எப்படி வித்ட்ரா பண்ணுறதுக்கு என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணிட்டோம். ஸோ ஒருவேளை நான் அன்றைக்கி அதை நம்ம பண்ணாமல் அதை இன்டென்ஸாக கொண்டு போயிருந்தேன்னா என்னோட லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நான் வந்து மீட் பண்ணியிருப்பேன். ஸோ அப்போ இந்த மாதிரி சமயங்களில் வந்து நமக்கு வந்து ஸோ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து யாரோ ஒருத்தவங்க மூலமாக சில ரிவிலேஷன்ஸ் வந்து வரும். ஸோ அப்போ அது இல்லாமல் நம்மளை வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி விஷயத்துலலாம் இன்வால்வ் பண்ணோன்னா ஹையர் பீயிங்ஸ் யாருமே வந்து நம்மளோட கான்ஷியஸ்னஸ்க்கோ நம்மளோட இன்ட்யூஷன்ஸ்கில் வந்து இன்வால்வே ஆக மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம லைஃப் வந்து மெஸ்ஸியாக வந்து போய் வந்து முடிஞ்சிடும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களோட கான்ஷியஸ்னஸ்க்கு சர்ஃபிங்கில் உள்ளே வந்து சர்ஃபிங் ஆகிறதுக்கு வந்து விடாதீங்க அப்படிங்கிறது வந்து டோர்கம் சராதி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ இந்த ப்ரெசன்ட் லைஃப்பில் நமக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறத நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்கள் லைஃப்பை முன்னேற்றுறதுக்கு வந்து பாருங்கள். ஸோ உங்களோட வாழ்க்கையோட சந்தோஷங்களுக்கும் சரி அல்லது உங்களோட ஏதாவது ஒரு பிரச்சனைகளுக்கும் தீர்வை வந்து நீங்கள் அந்த பின்னாடியில் இருக்கிறத வந்து நீங்கள் போய் பார்க்குறதுக்கு வந்து ட்ரை பண்ணாதீங்க. ஸோ அதை வந்து ஒரு சீல் பண்ணி வச்சுருக்கிறத நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக திறந்தீங்கன்னா
அது தேவையற்ற விளைவுகளை வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கொண்டாந்து கொடுத்துரும் அப்படிங்கிறத வந்து டோர்க்கம் வந்து சொல்கிறாங்க. ஓகேயா? ஸோ இந்த மாதிரியான ரீசன்ஸ்னால தான் நம்ம வந்து இது ஸோ இன்னொரு இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களோட பாஸ்ட் லைஃப்பை பற்றின சில விஷயங்கள் வந்து சம்டைம்ஸ் வந்து எப்படி வரும்னு சொல்கிறாங்க அப்படின்னா, சில கதையை எழுதுறாங்க பார்த்தீங்களா, சினிமாவுக்கு கதை எழுதுறவங்க அல்லது ஸ்டோரி புக் எழுதுறவங்க, ஸோ அல்லது நல்லா ரைட்டிங்கில் எழுதுறவங்க எல்லாமே வந்து அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் அவங்க என்னவா இருந்தாங்க அல்லது அவங்க பாஸ்ட் லைஃப்பில் என்னெல்லாம் சந்திச்சாங்கிறத தான் ஸோ இப்போ வந்து அவங்க வந்து அதை வந்து எழுதுறாங்க. ஸோ அப்போ நம்மளோட பாஸ்ட் லைஃபோட ப்ரெஷர் வந்து நமக்கு ட்ரீம்ஸ் மூலமாகவும் இமேஜினேஷன்ஸ் மூலமாகவும் சம்டைம்ஸ் நமக்கு எப்படி வந்து தெரிய வருதோ, ஸோ அதை மாதிரி வந்து கதைகள் எழுதுறது மூலமாகவும் அவங்க சில புத்தகங்கள் வந்து கதை புத்தகங்கள் எழுதுறது மூலமாகவும் சில கேரக்டர் பற்றி எழுதுறது மூலமாகவும் அவங்க பாஸ்ட் லைஃப்பில் நடந்தது தான் வந்து இப்போ வந்து ஸோ அது என்னன்னா அது அவங்கள்ட்ட இருந்து ரிலீஸ் ஆகி வெளியே போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நேச்சுராகவே ஸோ என்ன மாதிரி போகணுமோ ஸோ அதை போக்கில் வந்து நம்ம அதை வந்து உடனுமே தவிர நம்ம அதை போய் நோண்டணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை வந்து ஒரு கேள்விக்குறியானதில் போய் வந்து முடிஞ்சிடுங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷன், டெரட் கார்டு, ஹிப்னாட்டிசம், இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட் ரீடிங்கு அந்த பக்கமே தலை வச்சு படுக்காதீங்க. அதே சமயத்தில் வந்து அஸ்ட்ராலஜி வந்து ட்ரூ தான். ஸோ அதை வந்து ஒரு ஜஸ்ட் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கோங்க. ஸோ அது ரெஃபரன்ஸ்க்கு ஓகே இது என்ன பண்ணணும், இது என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி கேட்டுட்டு விட்டுருங்க. ஸோ அதையே டிபெண்ட் பண்ணி இந்த நல்ல நேரம், கெட்ட நேரம், ராவு காலம், யமகண்டம் இதுக்கு பின்னாடியே நீங்கள் வந்து போனீங்கன்னா உங்கள் ப்ரெசன்ட் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்ம வந்து தொலைச்சிருவோம் அப்படிங்கிறது வந்து டோர்க்கம் சரியாக வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ நம்மளோட பாஸ்ட் லைஃப்லாம் வந்து கிரேட் பீயிங்ஸால் மட்டும்தான் வந்து பார்க்க முடியுமே தவிர ஸோ நம்மளாலலாம் வந்து அதை வந்து நம்ம வந்து பார்க்க முடியாது அப்படிங்கிறத அவங்க மிக தெளிவாக வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ ஓகேயா? ஸோ அதனால் வந்து so the great sage says we touch past incarnations only in cases of necessity in order not to evoke the emanations of the past from the Akashi record. So அந்த வரும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. when the consciousness is ready, past lives slowly reveal themselves naturally in order to give a chance to a person to solve problems and were neglected in the past or to see causes of present complications in his life. ஸோ லைஃப்பில் வந்து ஸோ ப்ரெசென்ட்டாக ஏதாவது நம்ம ஒரு காம்ப்ளிகேட்டட் சுச்சுவேஷனில் இருக்கிறதோ அல்லது பாஸ்ட் லைஃப்பில் வந்து நம்ம ஏதோ ஒன்று செய்ய விட்டது வந்து ஸோ தானாகவே இயற்கையாகவே உங்களுக்கு ஹையர் பீயிங்ஸால் சம்டைம்ஸ் வந்து ரிவீல் பண்ணப்படும். ஸோ அதை வச்சு நீங்கள் உங்கள் தான் வந்து நீங்கள் சரி பண்ணிக்கலாமே தவிர நீங்கள் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்கள் பாஸ்ட் லைஃப்பில் உள்ளே போய் எதையுமே வந்து நீங்கள் வந்து பார்க்காதீங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்போ ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து வேலிடேட் வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ எத்தனையோ பேர் வந்து இன்றைக்கி வந்து ஹிப்னாட்டிக் தெரப்பி, பாஸ்ட் லைஃப் ரெக்கரன்ஸ்லாம் வந்து போகிறாங்க. ஸோ அது நீங்கள் அதெல்லாம் சரிதானா அப்படிங்கிறத நீங்கள் மெடிடேஷன் பண்ணிவிட்டு அதன் மூலமாக நீங்கள் வந்து வேலிடேட் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த செஷன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன்.